கைஸ் அந்த 2 வீடியோல என்னன்னு தெரியல, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு போல. அதுல எப்படியும் ஒழுங்கா எடுத்துட்டேன். பட் ஆனா இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஐயோ நான் தான் கஷ்டப்படுறேன். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, how to be much more freer in an environment. ஆனா இதுல மோஸ்ட்லி நான் வந்து காலேஜ்ல தானே படிச்சிருந்தேன், வேற எங்க படிச்சிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா as I'm a final year student அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் உனக்கு இப்போ இதுல சொல்றேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஏன்னா எங்க ஸ்கிரிப்ட்ல வந்து ஒழுங்கா இருந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா போய் நிற்குது. பட் இருந்தாலும் நான் உனக்கு கிளியரா சொல்றேன். என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ், யூ நீட் டு கைண்ட் ஆஃப் மேக் தி பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ. ஓகேவா? நான் அதை எப்படி பண்ணேன்னா, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இமேஜ் வந்து புட் பண்ணிட்டு, நான் எப்படின்னா ஐ வாஸ் மோர் லைக் அன் டாப்பர் ஸ்டூடெண்ட். It's kind of hard to believe, but maybe easy to believe because of my hairstyle or whatever the thing. என்ன நினைச்சுங்க பரவாயில்லடா. என்னன்னா, அது ஸ்டாஃப் கிட்ட இல்லை வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஓகே என்னை பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஓகே நல்லா படிக்கிற பையன் அந்த மாதிரி. ஏன்னா ஐ வில் ட்ரெஸ் குட், ஐ மீன் எவ்ரி ஒன் ட்ரெஸ் குட், பட் ட்ரெஸ் டீசென்ட்லி. அதுக்கு நான் ரொம்ப அநியாயத்துக்கு ஃபார்மலாக போக மாட்டேன், பட் ஐ வில் ட்ரெஸ் டீசென்ட்லி காஸ் தட்ஸ் மை ஸ்டைல். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல், and I'm at starting time lo first year first sem and time la full படிக்கிறதுல இருந்தேன். Cause I was truly interested in computer science. Later on அதுக்கு அப்புறமா அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் படி இங்க வந்தேன். பட் என்ன இருந்தாலும் ஸ்டார்டிங்ல நீ ஒரு இமேஜ் அந்த மாதிரி புட் பண்ணிட்டேன்னா, if you are the kind of a guy who are much more kind of ஓகே ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட்டடா போய் பேசவும் செய்யற ஒரு ஆள், இந்த கொஸ்டின் பண்ண ஆன்சர் பண்றது, ஸ்டாஃப் கிட்ட நடுவில் கிளாஸ் எடுக்கும்போது கொஸ்டின் கேட்கறது, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனை நீ இமேஜ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இட் வில் பி மச் மோர் ஈஸியர். அண்ட் ஸ்டாஃப்ல ஓகே படிக்கிறப்ப ஓகே ஒழுங்காக தான் இருப்பான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃப்ரம் த சிச்சுவேஷன் அதுக்கப்புறமா நீ ஒரு சில சின்ன இதெல்லாம் பண்ணலாம், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பீப்புள் வில் ஃபர்கிவ் யூ. லைக் இப்போ என் காலேஜில் வந்து ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னாச்சுன்னா, கொஞ்சம் சாட்டர்டே அந்த மாதிரி டைம்னா லீவ் போட்டுருவோம். மோஸ்ட்லி வந்து லீவ் போட்டுருவோம். காஸ் ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் யூடியூப் வீடியோஸ், நீங்கள் வெளில போகணும் அந்த மாதிரி லீவ் போட்டுருவோம். அண்ட் அதுக்கு என்னாச்சுன்னா, ஸ்டாஃப் வந்து தினமும் ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்டாஃப் கால் பண்ணி கேட்கும்போது, ஏன்ப்பா வரல, இல்லை மேம் சும்மா போர் அடிச்சிடு வரல நம்ம சொல்லிட்டேன்னா, அவங்க வந்து என்னப்பா இப்படி சொல்ற, எப்படிப்பா அது அப்படி எழுதுறது, நான் ஃபீவர்னு எழுதி வச்சிடுறேன் இந்த இதுல, நீ என்ன பண்ண உங்க வீட்டுல கால் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இதுன்னு சொல்லு வச்சுது, ஓகேவா? வேற எதுவும் பண்ண ஃபீவர்னே சொல்லு, சரியா? லைக் ஈவன் ஸ்டாஃப்ஸ் வில் ஹெல்ப் மீ நோ. ஓகே, லாட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் ஹெல்ப் மீ. So what you have to do in the starting time, இப்போ வந்து நீ காலேஜ் உள்ள போறோம்னா, you kind of have to make an image that only to the stops that you are kind of a good guy. Okay நம்ம சொல்ற பேச்சு கேட்போம், ஒழுங்கா இது பண்ணுவோன்ற மாதிரி இருக்கணும். At the same time also you need to be look much more confident and பொண்ணுங்க விஷயத்துலயும் கொஞ்சம் ஒழுங்கா அவுட் ஐ மீன் போய் பேசுற ஒரு ஆளா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் டைம்ல இருந்து லைக் within 2 months I proposed a girl and rejected. Not within 2 months, first month 1 month தான் இருந்து. அந்த டைம்ல ஒரு பொண்ணு போய் ப்ரொபோஸ் பண்ண போய் ரிஜெக்ட் ஆன லைக் கிளாஸ் மோஸ்ட் பீப்புளுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி வேற ஒன்று, அதுக்கப்புறமா இன்னொன்று ஏகப்பட்டது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செம் முடியறதுக்குள்ளேயே ஒரு 4-5 சம்பவம் பண்ணி தான் வந்தேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் த திங். அந்த மாதிரி ஒரு இமேஜும் வந்து ரெடி பண்ணும். அது வந்து எங்க பசங்களுக்குள்ள இருக்குமா, ஓகே பொண்ணுங்கிட்ட பேசுறாள், ஓகே ஒழுங்கா போய் பேசுவான். அம்மா பசங்கிட்டையும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும். ஓகேவா? க்ளோஸான ஏதோ பண்ணி விட்டுறா பசங்கிட்ட, சி எப்படின்னா ஒரு ஓகே ஃப்ரெண்ட்லியா இருக்கான், இது பண்றான் மாதிரி. ஓகே. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தா, ஒரு பயங்கரமா முக்கியமான டிப். இது வந்து இட் இஸ் சோ மச் ஃபூலிஷ் டு ஜாயின் வித் அ பர்சன் ஹூ சோ மச் பவர்ஃபுல் தேன் யூ. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வீடியோட சொல்லியிருப்பேன், அப்சல்யூட்லியா you need to be with people who are so much happy, இது அப்படி இப்படின்ட்டு. It is so true, but make them as friends, not as an what company in மாதிரி. புரியுதா? If you are being in a particular kind of work, அதுதான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இப்போ ஸ்டடீஸ் இருக்கா, ஸ்டடீஸ்ல
உனக்கு இந்த இதுல மார்க் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தானா அந்த மாதிரி மோஸ்ட்லி எடுக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் சும்மா சொல்றேன், ஓகே, ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிள். இட் கேன் பி ஆன் ஸ்போர்ட்ஸ்ல, இதுல ஒரு பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர், காலேஜ்ல ஆகணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று. ஓகே, நம்ம இதுக்கு இங்க படிக்கிறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கல. ஏன்னா தட் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த மாதிரி இது பண்ணும்போது I was so much focused on studying and also joining in extracurricular activities like நான் தான் மோஸ்ட்லி ஆர்கனைசிங், ஈவெண்ட் ஆர்கனைசர். ஐ மீன் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி நான் தான் மோஸ்ட்லி இருந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இது வாட்டி நேம் இது கேட்கும்போது நான் அப்படின்னு போயிடுவேன். ஏன் தெரியுமா, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப். என்னன்னு பார்த்தா, இஃப் யூ பி காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் பார்த்தியா, அந்த ஈவெண்ட்ஸ் ஒவ்வொன்றுலையும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்காச்சும் ஒரு ஆர்கனைசர் அந்த மாதிரி பார்த்துக்கலன்ற மாதிரி போயிடும். சீரியஸாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா, அந்த மாதிரி டைமில் தான் வெளி காலேஜ்ல பொண்ணுங்களாம் வருவாங்க. அவங்க ஈஸியாக யாரோட பேச முடியும். ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர்னா இப்போ உங்ககிட்ட தான் பேசுவேன். ஈவெண்ட் ஆர்கனைசர்னா எப்படி சொல்றேன்னா, ஈவெண்ட்டை இப்போ ஹேக்கத்தான் ஈவெண்ட் வருதுன்னு வச்சுக்கேன், அதில் ஒரு ஈவெண்ட் ஒரு டீம் மட்டும் பார்த்துக்கிறவங்க ஆளுங்க இருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இதுக்கு நீ போய் இது இருந்தேன்னு வச்சுக்கேன், கன்ஃபார்ம் உங்ககிட்ட தான் கேட்பாங்க, உங்ககிட்ட தான் பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி நான் டெவலப் பண்ணதில்லை, பட் அந்த டைம்ல ப்ரெசன்ட் மூமெண்ட் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். லைக் ஒரு வாட்டி பேசுவாங்க, கொஞ்சம் கடலை போடுவோம், அவங்களுக்கு மாற்றி கடலை போட்டாலும் போடுவாங்க, இல்லைன்னா கம்னு ஓகே அப்படின்ற மாதிரி கூட பாதி பேர் போயிடுவாங்க. ஓகே, it just gives a lot of opportunities, all right. அண்ட் இந்த ஏன் சொல்றேன்னா, பவர்ஃபுல் கூட ரொம்ப ஜாயின் பண்ணக்கூடாதுட்டு. ஏன்னா ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, எங்க ஹெச்ஓடி வந்தார் என் கிளாஸ்க்கு ஒரு இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் தேர்ட் இயர். நான் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல ஸ்டடீஸ் விட்டு வெளில இந்த மாதிரி வந்துட்டேன். அண்ட் இந்த மோஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்திருந்தேன். ஓகே, லைக் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா இருந்தேன், என்எஸ்எஸ்லயும் ஒரு வாலண்டியரா இருந்தேன். அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி காலேஜில் வர அந்த ஹேக்கத்தான் அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுக்கும் நான் ஆர்கனைசராகவும் இருந்தேன். ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி இருந்தேன் நிறைய விஷயத்துல. என்னன்னா நான் கிளாஸ் லீடரா மட்டும் ஆகக்கூடாதுன்னு முடிவாங்க. ஏன்னா ஐ ட்ரூலி டோன்ட் வாண்ட் டு பி கிளாஸ் லீடர். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத தலைவலி. ஏன்னா அந்த டைம்ல என் ஃபோன்ல எனக்கு இன்டர்நெட் கூட ஒழுங்காக இருக்காது. அவனுங்க வர எது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஃபைல் சென்ட் பண்ண, அது பண்ணு இது பண்ணு, ஸ்டாஃப் கிட்ட பேசினே இருக்கணும். என்னால் பண்ண முடியாது பேசிக்கலி. ஸோ தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் கிவ் இட் அப். என்ன பண்ண, இப்போ 3 பேர் மாறிட்டானுங்க. 4வது வருஷம் வேற எவனும் வருவானா தெரியலையே. ஓகே, வாட் எவர் த திங். என்னாச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் உட்காந்துக்கும் போது ஏதோ ஒரு ஈவெண்ட் அதுக்காக ஹெச்ஓடி வந்தார். கிளப் ஆரம்பிக்கிறோம். அந்த டைம்ல தான் எங்க காலேஜ்ல ஒவ்வொரு இதுக்கும் கிளப்ஸ் ஆரம்பிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கோடிங் கிளப்ஸ் வைக்க போறாங்க. அந்த கோடிங் கிளப்ஸ்க்கு கோஆர்டினேட்டர்லாம் யாரெல்லாம் வேணுன்ற மாதிரி இதுக்காக யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க மாதிரி வந்தார் ஹெச்ஓடி. அவர் ஒரு பொண்ணு சூஸ் பண்ணாரு. ஐ மீன் ஒரு 4 பேர் இருந்துச்சுக்கணும். 2 பொண்ணுங்க இருந்துச்சாங்க, நானும் என் ஃப்ரெண்டும். எப்பவுமே நானும் அவனோட இருந்துச்சுப்போம். பிகாஸ் நான் எப்படி இருந்தாலும் போகணும்னு எனக்கு ஆசை. அதனால அவனும் கூட வரணும்னு எனக்கு ஆசை. அதனால அவனை பிடிச்சி எடுத்துவான். பட் ஆனா இங்க என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஹெச்ஓடி அதுல ஒரு பொண்ணு கிளாஸ் லீடரா இருந்தா, அதனால அவர் வேணான்ட்டாரு. அப்ப அந்த பொண்ணு செலக்ட் பண்ணாரு. அப்ப அதுல 2 பேர் போதும்னே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஐ வாஸ் லைக், வாட் யூ மீன்? லைக் நான் தான் அதுக்கு ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் லைக் ஏகப்பட்ட சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல போனது நான் தான். How can you do this to me? அது even if I was okay over social activities and organizing அந்த இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்திருந்தாலும், லைக் ஏன்னா நான் வந்தாலும் அப்போதான் என்னால் இந்த யூடியூப்லயோ கண்டென்ட் கிரியேஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு வந்தாலும் it kind of hurt me. லைக் நீ நினைச்சுப்போம், கூடவே இருக்க ஃப்ரெண்டு உன்னோட ஒரு 2-3 மார்க் அதிகமா இருந்தா கூட ஒரு மாதிரி இருக்கும். ஐ மீன் ஒரு அதிகமா தான் டாப்பரா இல்லைன்னா கூட நம்ம ஒரு 10 மார்க் தான் எடுத்திருப்போம். ஆனா அந்த நைட் 12 மார்க் தெரிஞ்சு நமக்கு ஒரு மார்க் இருக்கும் பார்த்தியா, என்னடா அவன் என்னோட அதிகமா தான் அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும் பார்த்தியா.
லிட்டரலா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. I was like, oh shoot. ஏன்னா என் கூட இருந்தவன் லிட்டரலி ஐ வில் சே இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தென் மீ. ஏன் சொல்றேன்னா he got better genetical looks than me. அண்ட் அவனை ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என்னால் பீட் பண்ண முடியும்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ல மட்டும்தான் என்னால் அப்சல்யூட்லி அவனை கிராஷ் பண்ண முடியும். கிராஷ் இல்லை, க்ரஷ் பண்ண முடியும். ஓகேவா? மற்றபடி அவன் ஸ்டடீஸை பார்த்தா இஸ் த டாப்பர், அப்சல்யூட் டாப்பர். ஓகே. அண்ட் ஆல்சோ லுக்ஸ்ல பார்த்தோன்னா he got a very much good beard and good hair, but big forehead, but okay விட அதுல எதுக்கு. he got good looks genetically அண்ட் ஃபிசிக் மட்டும்னா கொஞ்சம் மட்டமா இருக்கும். அண்ட் அவன் அதுலயும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் போட்டுன்னு இருக்காரு. ஏன்னா நான் அதை சொல்லி இது பண்றான்னு சொல்லி வச்சுங்க. அண்ட் ஆல்சோ he can speak better than me, he can have better in articulation in English, because அவன் ஆக்சுவலா வெளிநாட்டுக்கு போக வேண்டிய பையன். நம்ம ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஓகேவா? It was mostly better than me. Even with kind of flirting with women, it was just so much humorful than me. ஓகேவா? அதனால அவனுக்கு ஈஸியா வந்து சிரிச்சு பேச முடியுது, ஏகப்பட்ட ஜோக்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். ஐ வாஸ் லைக் ஓத்தா என்னடா பண்றது. ஆக்சுவலா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு காரணமே அதான். பட் ஆனா அதுவே எனக்கு ப்ராப்ளம் ஆகும். நான் எப்படி நினைச்சேன். ஸோ தட்ஸ் வேர் ஜஸ்வந்த் மேட் எ லிட்டில் மிஸ்டேக். இட்ஸ் ஓகே. நீ காலேஜ் போனோடனே இது எல்லாத்தையுமே ஒழுங்கா பார்த்து பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் பி இன் எ பிளேஸ் வேர் யூ டோன்ட் கம்பீட் யுவர் செல்ஃப். ஓகே. நீ அவனுக்கும் காம்படிஷனா இல்லாத மாதிரி பார்த்துக்கோ. மோஸ்ட் உங்க ரெண்டு பேரும் சிமிலரா இருந்தீங்கன்னா ஓகே. ஈவன் இஃப் சிமிலர் உனக்கு மேபி ஒருத்தனுக்கு சான்ஸ் ஒருத்தனுக்கு போட மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால நீ வந்து அவங்க கூட ஒரு இன்டர்டிபெண்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து ஆடுவான். அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணும், உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். காஸ் இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து எனக்கு ஸ்டடீஸ் வந்து இப்போ ஹெல்ப் பண்றான். ஏன்னா ஸ்டடீஸ் விட்டு மொத்தமா வந்துட்டேன். ஓகே. டோன்ட் ஈவன் ஸ்டடி அட் ஆல். எக்ஸாமுக்கு முன்னாடி டைம் அவங்ககிட்ட போயிட்டு இதை மச்சா ஏதோ கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லி கொடுனா அவன் சொல்லுவான். அதை வச்சு நம்ம எழுதுவேன். அதனால இப்போ ஒரு 60, 70, 80% மார்க் வந்துடும். ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் காஸ் ஐ வாஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹியர். ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன், மொத்தமாக அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கருமை எதுவுமே வேணானான்ட்டு. ஆக்சுவலாக அதில் ஈகோட்டிஸ்டிக்கலாக தான் அவனை செலக்ட் பண்ணுறாங்க எனக்கு காண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிட்டு தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் போய் ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா அது ஆக்சுவலாக மட்டமான இதுவாக இருந்ததுன்னு தெரிஞ்சு போடா புண்டன்ட்டு வரட்டேன். இல்லை போடா நான் அவங்க தொத்து வச்சாங்க. பட் பரவாயில்ல, நம்ம இப்படி சொல்லிக்கலாம். சே வேணாம், நான் தான் வந்துட்டேன். அங்கே போயிட்டு நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஃபுல்லாக பொண்ணுங்க கூட கடலை போடுறது, இல்லைன்னா ஃப்ரீயாக வர சாப்பாடு சாப்பிட்னு வெளியில் ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றுறது. அது எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரீடமாக தான் அதை பார்க்கணும். ஏன்னா எனக்கு அங்கே ஒர்க் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அந்த அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்காக இருந்துச்சு வேலையா. ஷோ சரி ஏதோ இருக்கணும். ஓகே. ஆனால் இப்போ இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இந்த மாதிரி ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் மற்ற பீப்புள் நம்மளுக்கு டிபெண்ட் ஆகணும். இந்த மாதிரி யோசிக்கும் போது ஓகே நம்ம தான் அப்சல்யூட் டாப்ல போயிடலாம். அப்படி ஆயிட்டோம்னா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டோம். நம்ம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிக்கும். பட் ஆனால் அதான் ஒரு தப்பு. யூ நீட் டு ஹேவ் மாஸ்டர்ஸ் அபோவ் யூ. உனக்கு மேலே ஒரு சில பேர் கண்டிப்பாக இருந்தோம். நான் அந்த மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. இருந்தாலும் அந்த ஸ்டாஃப்ஸும் வந்து எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் மீ. ஏன்னா நான் வந்து ஒரு பெட்டர் செமினார் இருக்கிற பையன், ஒரு நல்ல அவுட் கோயிங்கர்ஸ் போய் பேசுகிற பையன். ஏதோ ஒரு விஷயம் நான் ப்ராப்ளம்னா, ஐ மீன் இப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட்க்கு அப்சல்யூட்லி தேவை. இப்போ இடுப்படி வேலை செய்ய இல்லை, எடுப்படி வேலை செய்யறதுக்குல நார்மலாக வந்து ஒரு ஓகே ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவைன்னா I absolutely can go and my friend can go. ஏன்னா we kind of made the staffs dependent on us. ஓகே. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து அப்சல்யூட் டாப்ல இருக்க முடியாது. ஏன்னா அப்சல்யூட் டாப்ல எந்த ஒரு இதுலயும் நீ அப்சல்யூட் டாப்ல இருந்தனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸிங் இது எடுத்துக்கோ. அந்த பாக்ஸிங் இதுல இப்போ ஃபெதர் வெயிட்ல எடுத்துக்கோ. அது மேல சாம்பியன் இருக்கும்.
ஸோ லிட்ரலிக்கு எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கூட சேலஞ்ச் பண்ணி அந்த பெல்ட் அடிக்கிறது தான் யோசிப்பாங்க. ஸோ பாக்ஸிங் ஓகே அந்த இதோட இப்போ நீ தான் ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் வச்சிருக்க, ஒரு பிக் எம்பையர் வச்சிருக்கனா, சுற்றி இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன எம்பையரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்படியாவது அவனை காலி பண்ணணுன்ட்டு உன்னோட எல்லா எனிமீஸும் ஒன்று சேர்ந்து உன்னை காலி பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்டட் டு பி வித் யூ. ஏன்னா யூ சீம் லைக் யூ ஆர் த ஃபக்கிங் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். அவங்க மோஸ்ட்லி சொல்லுவாங்க பார்த்தியா, இட் வில் கெட் மச் மோர் லோன்லி இன் த டாப். இட் இஸ் மோஸ்ட்லி ட்ரூ. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்த்தா என் மைண்ட் செட்டு ஐ நீட் டு பி இன் த ஃப்ரிக்கிங் டாப் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் மை லைஃப். லைக் இட் கேன் பி ஓகே அந்த காலேஜ் லைஃப்ல நான் தான் ஒருத்தர், நான் தான் மேலே இருக்கிறேன், மற்ற எல்லாம் என் கீழே மாதிரி அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா எனக்கு காலேஜ் போகும்போது மைண்ட் செட் இருந்தோம், ஓகே நம்ம தான் ஒரு ஆல்ஃபா மேல், இங்கே இருக்க எல்லா பொண்ணுமே நம்மளுக்கு தான். ஓகே ஒவ்வொருத்தனா பார்த்தோம், ஓகே இவன் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமெட்டிக்காக இருப்பான், ஏன்னா இவன் ஒழுங்காக இருக்க மாட்டான், பார்க்கறது நல்லா இருக்கான், ஓகே இவனை பார்த்து வச்சுக்கணும். ஓகே ஓகே ஸ்டடீஸை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய இப்போ நான் தான் நிறைய மார்க் எடுக்கிறேன், நான் அந்த ஃபிட்னஸும் ஒழுங்காக பக்கா வந்தேன்னு வச்சுக்க எல்லா பொண்ணுங்களுக்கு என்னதான் பிடிக்கும். ரெண்டாவது பொண்ணுங்கிட்ட பேசுறது நல்லா போய் பேசுன்னு கரில் போட்டு ஃபிட் பண்ணுற, கோல்டு அப்ரோச் பண்ணுறது, ஒவ்வொரு அப்புறம் டேட் பண்ணுறது எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணனா நான் தான் டாப்ல இருப்பேன். ஆனால் அதில் என்ன பண்ணிட்டேன்னா கூட இருக்க பீப்புளை வந்து சுத்தமாக மறந்துட்டேன். அது so much focus on myself and forget other people. ஓகே நம்ம ஒரு பவர்ஃபுல்லான சுச்சுவேஷன் ஒரு டைனாமிக் கிரியேட் பண்ணணும்னா இட் கேன் பி இன் யூனிவர்சிட்டி எங்கே இருந்தாலும் யூ நீட் டு ரிமெம்பர் யூ நீட் அதர் பீப்புள். ஏன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் த பவரே நீயா இருப்ப, பட் ஆனால் அதை அவுட்லெட்டை எடுத்துன்னு போகிறது அந்த பீப்புள் தான். மற்ற பீப்புள் இல்லாமல் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த இன்டர் டிபெண்டன்ட் ஸ்டேட் இஸ் அ லா ஆஃப் நேச்சர். அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் கொஞ்ச நேரத்துக்கு மேபி இருக்கும், அண்ட் உன்னோட செல்ஃப் எஸ்டீம் எல்லாத்தையும் எப்படி பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் சூனர் ஆர் லேட்டர் யூ வில் ஃபக்கிங் டை ஃப்ரம் த ஷிட். இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். ஏன்னா காஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்ல லிட்ரலி இன் ஃபிட்னஸ் அண்ட் எப்படி சொல்றேன், ஃபிட்னஸ்லயும் சரி ஸ்டடீஸ்லயும் சரி அந்த பொண்ணுகிட்ட பேசுற விஷயத்துலயும் சரி மூணுத்துலயும் லிட்ரலி ஐ வாஸ் மூணுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தான்னு வச்சுக்க கிளாஸ்ல சரி டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி இன் காலேஜ்ல நானும் டாப்ல இருந்தேன். ஐ கேன் இங்க பாரு நான் இது வந்து ஃபுல்லா இதுவாகவே என்னோட ஈகோட்ரிஸ்டிக்ல எப்படி வேணா நினைச்சுக்கோ, பட் ஐ வில் சே இட் இஸ் அ ஃப்ரிக்கிங் ட்ரூத் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஓகேவா, ஐ வாஸ் இன் த டாப், ஐ வாஸ் மென்ட் டு பி இன் த டாப். ஆனா அங்கதான் எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. காஸ் நான் வந்து கூட இருக்க பசங்க கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகும். ஏன்னா நான் மற்ற பீப்புள் கூட க்ளோஸ் ஆனேன்னா அவங்களோட ஹேபிட்ஸ் வந்து எனக்கு லைட்டாக தோச்சிக்கும். ஹேபிட்ஸ் ஆர் பிஹேவியர் அண்ட் மோஸ்ட் பீப்புள் ஆர் லேசி அண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பயந்துன்னு அப்படிதான் இருந்தேன். ஸோ அவனுக்கு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா நான் அவங்கள மாதிரி ஆயினிருப்பேன். அவங்கள மாதிரி ஆயினிருந்தேன்னா என்னோட டாப் பொசிஷன் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே நான் இவனுக்குள்ள சேரவே கூடாது. நான் பார்த்து ரொம்ப செலக்டிவாக அதை சூஸ் பண்ணேன். ஒரு ரெண்டு பேர் தான் லிட்ரலி ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ரெண்டு பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகேவா, இந்த ஒரு விஷயம் அப்படி வச்சுக்கோ, நீ ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்டிங் டைம்ல யாரு கூட இவன் தான் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சூஸ் ஆடியோ முடிஞ்சளவுக்கு அவன் கூட தான் நீ எண்டிங் வரைக்கும் போவ. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனும் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கப்படும். ஸோ பார்த்து சூஸ் பண்ணு. பட் ஓகே ஆமா அதை பார்த்து தான் சூஸ் பண்ணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்கதான் இருக்கணும்னு நினைச்சு பார்த்தியா, அங்கதான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. people literally was much more scared to talk with me. ஏன்னா ஒரு சில பீப்புள் வந்து கூல் ஓகே இப்போ நான் வந்து கூல ஜாலியா இருக்க முடியாது. இந்த மாதிரி ஃப்ரீ ஒரு சில பீப்புள் இருப்பாங்க, லிட்டரலி வந்து பேக் பெஞ்சர்ஸா இருப்பாங்க. ஆனா ஓகே அதனால அவனுக்கு கூட நான் பேச மாட்டேன். அவனுங்கிட்ட அப்புறமா கொஞ்சமா செகண்ட் இயர் டைம்ல அந்த டைம்ல தான் நான் போய் பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். ஏன்னா அப்போதான் கொஞ்சமா ஸ்டடீஸ் விட்டு வெளில வர ஆரம்பிச்சேன்னா கோல்ஸ் ஷிஃப்ட் ஆயிருந்தேன். அந்த டைம்ல தான் அங்கிருந்து கண்டென்ட் கிரியேஷன் மாறி இருந்தேன். ஓகே அதுக்கப்புறமா அந்த அவனுங்கிட்ட பேசும்போது அவனுக்கு சொன்னான், ஏமாச்சான் இல்லை உங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சேன், பட் ஆனா நீ வந்து ரொம்ப எப்படி சொல்ல
ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி ஒரு பர்சன் மாதிரி இருந்தியா? ஃபுல்லா படிக்கிறது இல்லைன்னா ஃபிட்னஸும் இருக்கு, பட் ஆனால் ஃப்ரீயா இருக்க மாதிரி இல்லையேடா. இருந்தாலும் சரி, ஓகே, யாராவது இந்த மாதிரி தான் பார்த்துருந்தேன். ஆனா அன்னைக்கு மச்சான், அன்னைக்கு அந்த வெளியில ஒரு அக்கா இருந்தாங்களா, சைட் அடிச்சு நம்ம பசங்க தான் இங்க இருந்து திடீர்னு பார்த்தா நீ குறுக்க வந்து நிட்டியா. சரி, யாராயும் சும்மா வந்து நடுவில் போய் நிக்கிறான்ற மாதிரி பார்த்தா திடீர்னு நீ ஏஞ்சு போய் நின்று வெளியில போய் பாக்குற பாத்தியா. அந்த மாதிரி அப்பவே தெரிஞ்ச மச்சான், ஓகே இது நம்மளாலதான் முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிறோம், வேற எதுவும் இல்லைன்ட்டு அப்படி சொன்னோம் லிட்டரலி. பட் ஒன் திங் இஸ் ட்ரூ, நம்ம எல்லாருமே ஒரு காம்படிஷன்ல தான், literally in everyone that you are seeing in your class. So you need to choose your allies carefully.